தமிழகத்தில் பெரிய படங்களை வாங்க பல நிறுவனங்கள் இருந்தபொழுது, சிறிய படங்களுக்கு யாரும் அங்கீகாரம் கொடுக்காமல் பல படங்கள் கிடப்பிலே கிடந்தது. கேட்பாரற்று கிடந்த சிறுபட விநியோகஸ்தர்களை அன்பாக அரவணைத்து, உங்கள் படங்களை வெளியிட நான் இருக்கிறேன் என்று வந்தவர்தான் ஆர்.கே. அன்புச்செல்வன். அவர் ஒரு சங்கத்தை நிறுவி ஓராண்டு நிறைவரும் நிலையில் இப்பொழுது சிறு படங்களை வெளியிடுவதற்காக ஆர்.கே. ஓடிடி தளம் என்ற ஒரு புதிய தளத்தை உருவாக்கி சிறுபட தயாரிப்பாளர்களுக்கு உதவும் விதமாக அதன் நிகழ்ச்சி நேற்றைய தினம் சென்னை சாலிகிராமத்தில் உள்ள பிரசாத் லேபில் வெற்றிகரமாக நடைபெற்றது. இந்த ஓடிடி தளத்தை பதிவிறக்கம் செய்து வீடியோ பார்ப்பவர்களுக்கு பரிசு வழங்கப்படும் விழாவும் நடைபெற்றது. மற்றும் அந்த சங்கத்திலே அங்கம் வகிக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுக்கும், பட விநியோகஸ்தர்களுக்கும், இயக்குநர்களுக்கும் நினைவு பரிசும் வழங்கப்பட்டது. அந்த நிகழ்வில் தலைவர் ஆர்.கே. அன்புச்செல்வன் அவர்களுக்கு பணியாற்றக்கூடிய அனைவரும், சங்க நிர்வாகிகளும், இயக்குநர்களும், தயாரிப்பாளர்களும் மாலை அணிவித்து மரியாதை செய்த தருணத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய உலகில் ஆயிரக்கணக்கான சிறுபடங்கள் வியாபாரமாகாமல், அதை வெளியிட விநியோகஸ்தர்கள் இல்லாமலும், திரையிட திரையரங்குகள் கிடைக்காமலும் பாதிக்கப்பட்டு தவிக்கிறார்கள். அப்படி தவிப்பவர்களுக்கு அன்புச்செல்வன் எனும் இந்த நபர் ஒரு உதவிகரமாக இருக்கிறார். அவர்கள் படம் தயாரித்துவிட்டு எந்த நிலையில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் தான் முன்னின்று அந்த படங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்த்து வைத்து நான் வெளியிடுகிறேன் என்று முதல் ஆளாக அவர்களை கைகொடுத்து தூக்கிவிடும் ஒரு மனிதர்தான் அன்புச்செல்வன். பெரிய பெரிய ஹீரோக்கள் நடிக்கும் படங்களுக்கு கிடைக்கும் அங்கீகாரம், மரியாதை சிறிய பட நடிகர்களுக்கோ இல்லை அந்த படத்தை தயாரிப்பவர்களுக்கோ கிடைப்பதில்லை. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இந்த ஆர்கே சினிமா ஓடிடி ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே டெலிவிஷன் தான் காரணம், டிவி சேனல்கள். இன்னொன்று நடிகர்கள், அது டிஆர்எல்லாம் பேசிட்டாரு. இந்த ஆர்கே சினிமா ஓப்பன் பண்ணுறதுக்காக நான் 75 கவர் வாங்கினேன். எல்லா சேனலுக்கும் ரிஜிஸ்டர் தப்பால் அக்கலாச்சி மண்டோட அமுச்சு விட்டேன். எங்கள் ஸ்டாஃபில் கொண்டு போய் விருகம்பாக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் கொடுத்து அனுப்பிச்சோம். 20 நாள் ஆச்சு, 1 மாதம் ஆச்சு. ஒரு சேனலில் கூட எங்கள் சங்கத்துக்கு ஒரு பதில் வரல. இந்த ஆகா சேனல் மட்டும் ஒரு பையன் ஃபோன் பண்ணோம், ஸ்ரீநிதின்னு. சார், நாங்கள் உங்களுக்கு கண்டென்ட் மட்டும் இருந்தால் மட்டும்தான் சார் நாங்கள் படத்தை வாங்குவோம், இல்லைன்னா மினிமம் ஆர்டிஸ்ட் எழுதணும். சரி, நானும் ஒரு 10 படத்தை அனுப்பிச்சேன். இந்த வருஷம் உங்கள்கிட்ட, இந்த நிமிஷம் உங்கள்கிட்ட மைக்கில் பேச வரைக்கும் எனக்கு இது வரைக்கும் ஒரு ஃபோன் வரல. எப்படி நான் உங்கள்கிட்ட ஆர்கே சினிமா வர வரைக்கும் ஒரு வரல. சரி, நான் அப்புறம் சில நண்பர்கள்லாம் கேட்டு பார்த்தேன். அப்புறம் ஃபோன்லையும் கேட்டேன். எல்லாருமே எப்படின்னா சிறுபட தயாரிப்பாளர் இப்போ நான் ஒண்டி தான், தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவிலேயே சிறுபட தயாரிப்பு சங்கம் ஒன்றுன்னா அது நம்ம சங்கம் தான். இது வரைக்கும் யாரும் ஆரம்பிக்கல. இதை எழுதி விட பண்ணுங்கள், கூகுளில் தட்டி பாருங்கள். உலகத்திலே சிறு பட்ஜெட்டுன்னு சொல்லுவாங்க, சிறு தொழிலும்பாங்க. ஆனால் சிறுபட தயாரிப்பாளர் எல்லாரும் பேசுவாங்க வாயை வலிக்க. ஒருத்தன் கூட இந்த பிரசாதத்தில் பேசும்போது இதை நான் செய்கிறேன்னு ஒருத்தன் கூட சொன்னது கிடையாது. இது உண்மையாலன்னு உங்களுக்கு தெரியும். சரி, பார்த்தேன். அப்போ நான் என்ன பண்ணேன், சரி இது இவ்வளோ பேர் எல்லோரும் கேட்குறா சொல்லிட்டு நம்மளே அதை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது, சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது யோசித்து நம்ம அருங்க அங்கே கூப்பிட்டு பேசியிருந்தேன். அப்போ அவர் சொன்னார், சார் எப்படி சார் நானும் பண்ணேன் ஒன்றும் முடியல. இல்லை அருங்கா, நான் வேற ஒரு ஸ்டைலில் வச்சுருக்கேன் அப்படின்னு. சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக என்னென்னா, நான் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னே கோடாச்சேன்னு பார்த்தீங்களா, அந்த ஊரில் ட்ராமா போடுவாங்க. அதுக்கு பேர் சோகட்டான்னு சொல்லுவாங்க. சோகட்டான்னா நாடகம்லாம் நடத்துவாங்க. இப்போ இன்றைக்கெலாம் இவங்க நாடகம் நடத்திட்டு நீங்கள் பார்த்துட்டு போகிறப்ப ஒரு பரிசு கொடுப்பாங்க. அப்படியே அந்த மாதிரி ஸ்டேஜில் பெரிய பேப்பரில் கொட்டி அந்த ஒரு சீட்டு நீங்கள் வாங்குகிற டிக்கெட் அப்போ 50 பைசா, ஒரு ரூபா, லாஸ்ட்டு 2 ரூபா. அப்போ எப்படின்னா ஃபஸ்ட்டு 101 ரூபான்னு ஆரம்பிப்பாங்க. நீங்கள் நல்லா கேளுங்க, கவனமாக கேளுங்க. இதை நீங்கள் ஜெயிக்கிறதுக்காக தான் சொல்கிறேன். நான் என்னுடைய சொந்த கதைக்காக சொல்லலை, இந்த ஆர்கே சினிமா வெற்றி அடைகிறதுக்குரிய நோக்கத்தை சொல்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன், எனக்கு வயசு எனக்கு ஒரு 10 வயசு இல்லை 11 வயசு தான் இருக்கும். ஏன்னா நான்லாம் ஒரு 2 வயசு 3 வயசுலேயே எங்கள் அப்பா கையை பிடிச்சிட்டு போவேன் அப்படியே. ஏன்னா அந்த அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி பெற்று விட்ருவாங்க. நான் ஓப்பனாக சொல்ல எல்லாம் அப்படியே ட்ராயர் இல்லாமையும் கிழிஞ்ச ட்ராயரோடையும், அப்புறம் செவுத்தில் சறுக்க போட்டு போஸ்ட் ஆஃபீஸ் தப்பான்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இருக்கும்போது சரி சொல்லிட்டு எங்கள் ஐயாட்ட, நாங்கள் ஐயா தான் கூப்பிடுவோம். எங்கள் அப்பா சைக்கிளே பண்ணிச்சிருந்தாரு. சைக்கிள் பஞ்சர் விட்டார். அப்போ அந்த கல்யாணத்தை செட்டு போடார். எப்படியோ ஒரு 50 காசு எடுத்துகிட்டு போய் அந்த நாளத்துள்ள, ஏன்னா டிக்கெட்லாம் உள்ளே விட மாட்டாங்க.
அப்போ அந்த 50 காசை கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்கினேன். அப்போ நான் மொட்டை அடிச்சிருந்தேன், ஏதோ கோயிலுக்கு போய் தொப்பி போட்டேன். அப்போ படம் எல்லாம் நாடகம்லாம் முடிஞ்சு 12 மணிக்கு கொடுக்குறேன். இதேமாரி இப்போ நேராக பப்ளிக் தான் பண்ணுவாங்க. அப்போ வந்து சீட்டு கொடுக்கும்போது ஒரு 3 குழுக்க இருக்கும்போது முதல் சீட் எடுக்கும்போது எடுத்தால் நம்பர் 495 அன்பழகன் அப்படின்னாங்க. உடனே நான் போனேன். எனக்கு விழுந்துச்சு 101 ரூபா பரிசு. எப்படி எனக்கு விழுந்துச்சு. ஓடி வந்து மேலே வந்து நிப்பாட்டி தொப்பியை தூக்கிட்டு இவருக்கு விழுந்துருக்கு அப்படின்னாங்க. கொடுத்தேன் அப்படின்னா அப்புறம் பார்த்தா இந்த நேரம் கூட. அதுக்கப்புறம் அங்கே நிறையா பேர் படிக்காமல் தெரியாதனால அந்த சீட்டை எழுதி கொடுக்கறதுக்கு 5 பைசா, இப்போ 5 பைசா இல்லை 5 ரூபாயே செல்லில் இன்றைக்கி அந்த அளவுக்கு ஆகி போச்சு. அந்த 5 பைசா வச்சு நான் எழுதி கொடுத்து வாங்கிட்டு விட்டுவோம். இப்படியே போகும்போது ஒரு 6 மாதம் கழிச்சு எனக்கு மறுபடியும் ஒரு 501 ரூபா விழுந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்டு அந்த ஷோ முடிகிற வரைக்கும் ஒரு 3 மாதம் நடத்துவாங்க. 3 மாதம் 5, 500, 1000, 5000 வச்சு கடைசியாக விவசாயிகளுக்குன்னு சொல்லி 10 மூட்டை நெல், ஒரு மாடு, வண்டி அப்படின்னு சொல்லிட்டு அதோடு முடிச்சு போடுவாங்க. அப்போ தான் நான் இப்போ சினிமா வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் போது இப்போ எனக்கு இந்த 3 மாதம் சரி ஏன் இது வரக்கூடாது அந்த ஞாபகம் எனக்கு வந்துச்சு. சரி சினிமா தான் மக்கள் தேட்டருக்குள்ளே யாரும் வரதே இல்லை. என்ன காரணம் கேட்டால் அதையும் சொல்லணும். நம்ம ஆளுங்களும் சில தவறு பண்ணுறாங்க. அதை நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, இப்போ ரஜினி எடுத்துட்டா கூட அவர் ஃபஸ்ட்டு நடித்தார். அதுக்கப்புறம் தான் ராகவேந்திராவா வள்ளியோ ஒரு படம் கதைவசனம் வச்சு எடுத்தார். அதேமாரி கமல் எடுத்துட்டாலும் நடித்தார். இது நான் ஒரு எக்ஸாம் சொல்ல வந்து என்னென்னா நீங்கள் எப்படிலாம் இருக்கணுங்க சொல்ல வர, வேறு எதுவும் தப்பாக நினைக்காதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன் இப்போ தனுஷ் இருக்காப்புலையே, அவன் என்னோட தான் இருந்த பையன், நம்ம எல்லாம் தெரியும். அவன் வந்து எத்தனை படம் நடிச்சு இன்றைக்கி தான் டயட் பண்ணுறான். அதேமாரி சிவகார்த்திகேயன் எத்தனை படம் நடிச்சு டயட் பண்ணுறான். இப்படி ஒவ்வொரு ஆளாக சொல்லலாம், எல்லாத்தையும் தெரியும். நீங்கள் லிஸ்ட் எடுத்து சிம்பு எடுத்துங்க, அவர் பேர். அப்போ அவங்கெல்லாம் என்னென்னா எல்லாத்தையும் டெக்னிக்கல் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் பணத்தெல்லாம் சம்பாரிச்சுக்கிட்டு எல்லாத்துலேயும் அப்போ இன்னொருத்தன் வேலை பண்ண பண்ணுறாங்க, இல்லைன்னா அவங்களே போட்டு பண்ணுறாங்க. ஆனால் நம்மளால என்ன பண்ணுறீங்க நீங்கள், சில பேர் டைரக்டரும் நானே, ப்ரொடியூசரும் நானே, ஹீரோவும் நானே. அப்போ வாயில் எனக்கு வரும், நம்ம திட்டக்கூடாது. அந்த நம்ம எல்லாமே நான் எப்படி படம் பார்ப்பான், நான் என்ன சூப்பர் ஸ்டாரா இல்லை கமலஹாசன் ராஜு, நான் வந்து கேட்பேன் ஸ்டேஜ். ஏன் அதை சொல்கிறேன்னா நீங்கள் உணரணும். என்னன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டேஷன்னா டேஷனில் வாங்க, நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஹீரோ வாங்க, நான் சப்போர்ட் பண்ணுறேன். நடிகரவா 3 நானே பண்ணுறேன் சொல்லும்போது எனக்கு அவரை பார்த்தா 60லேருந்து 40, 50 வயசு இருக்கும். என்ன அந்த ஹீரோ எனக்கு கோவம் வரும். மற்ற படம் திட்டப்படம் திட்டுவையோ, ஹீரோங்கிற எப்படி யாரையா படம் பார்ப்பா? இல்லை தலைவர், நான் தான் தலைவரே, அதெல்லாம் எல்லாம் நான் ஜெயிச்சிருந்த தலைவர். ஏன்னா காக்கைக்கும் தன் குஞ்சு போய் அவருக்கு அவரே எல்லாம். ஆனால் ஏன் அப்புறம் படம் வெளியே எவனும் வாங்குறதில்லை. அதுக்கப்புறம் தேட்டருக்கு போகலான்னு சொன்னால் தேட்டருக்காரங்க மேலே நம்ம தப்பு பேச முடியாது. நம்ம நான் சொன்னல 3 பேர் அவனே படம் தேட்டர் என்ன பண்ணுவாங்க, எவனும் உள்ளே வர மாட்டேன். எத்தனை தான் ஒரே நிறைய மூஞ்ச பார்ப்பான். அப்புறம் அவங்க பிள்ளை சரின்னு சொல்லிட்டு சரி டிஸ்ட்ரிபியூட்டர் வச்சுமா ஒரு 10 தேட்டர் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னா அவர் ஓப்பனாக சொல்லிடுவார். நம்ம ஜென்னிஸ் சார் படம் ஒன்றும் இல்லை, ரிலீஸ் பண்ண முடியாது, பேருக்கு ஒரு 10 தேட்டர் ரிலீஸ் பண்ணலான்னு. இதில் நம்மளால என்ன ஒரு கற்பனை இருக்காங்க. அது அடுத்த பாயிண்ட் ஒரு நிறைய எழுதி வச்சுட்டேன். அப்போ நிறைய 10 தேட்டர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு மீறி குறைஞ்சபட்சம் 5 லட்ச ரூபா வேணும். ஏன்னா கவர்மெண்ட் மானியம் கொடுக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மானியத்தை நம்மளால முழுக்க இந்த செம்பிளாடு போய் மேய் முள்ள வயலில் ஒன்று விழுந்தா நம்மளால மானியம் வருதுன்னு போய் இது வரைக்கும் கலைஞர் செத்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஒழுங்காக மானியம் கொடுக்கவே இல்லை. தமிழில் யாரும் டைட்டில் வச்சு கொடுக்கல. கலைஞரோட முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி இப்போ இருக்கிற முதல்வருக்கு வந்து சினிமாங்கிறது அவருக்கு பிடிக்காது. அதையும் தெரிஞ்சு வச்சுங்க. இப்போ டீனர் அன்பழகனே என்கிட்ட தண்ணிப்பட்ட மனசில் இறந்துட்டாரு. முதல்வர் வந்து அப்போல்லாம் தளபதி வந்து மேக்சிமம் சினிமாவுக்கு வந்து ரொம்ப வரமாட்டார். நீங்கள் யாரை விட கேட்டுக்கலாம், இல்லாட்ட பேட்டியை பேர் நீங்கள் சிஎம் பேட்டியோட கேட்கலாம். ஏன்னா நான் கூட இருந்தார். திமுகவின் சூப்பர் ஸ்டார் தளபதி மு.க. ஸ்டாலின் சொன்னாலும் நான் 96 என் மேலே போதும் நிற்கும் போது அப்படிலாம் உள்ளவர். அதெல்லாம் சில பேர் அப்படின்றாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா படத்தை ஃபஸ்ட்டு எடுக்கணும். படத்தை ஒழுங்காக எடுத்தால் மட்டும்தான் ரிலீஸ் பண்ண முடியும். அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டரை சொல்லி கேட்டால் சார் ஒரு 5 லட்ச ரூபா தான் ரிலீஸ் பண்ணலாம்னு. ஆனால் இவர் 5 லட்ச ரூபா கொடுத்து என்ன பண்ணுவார், கொடுத்துருவார். அவர் போஸ்ட்டு பப்ளிசிட்டி எல்லாம் பண்ணிவிட்டு இந்த போஸ்ட் ஓட்டுற பஸ்ஸாக இருக்குல்ல அந்த காசு கூட வராது. கேட்டால் கணக்கு கொடுத்துருவா கரெக்டாக. இவன் சார் நான் 5 லட்சம் ஏமாத்தேன் சார், 10 லட்சம் நீ என்ன சார் மானியம்லாம் தர மாட்டாங்க. நீ படம் ஒழுங்காக தந்துடுவான். அப்படியே மானியம் தரந்தால் மேலே இருக்காம பாருங்க பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார் ஹீரோ அவங்களுக்கே செட்டப் பண்ணி அவங்களெல்லாம் வாங்கிடுவாங்க. அதனால் நான் அதையும் ஒன்று சொல்லுவேன் சங்கத்தில், இந்த மானியம் எடுக்கிறேன்னு சொல்லி படம் எடுக்க வராது. அதை சொல்லி பாஸ்கரோட தெரியும். மானியம்னு சொல்லி யாரும் என் சங்கத்துக்கு படம் எடுக்க வராதிங்க. கதை நல்லா இருந்தால் படம் எடு, இல்லையா எடுக்காத. இப்போ நான் சொன்னேன் 3 இந்த அப்படி சொல்லிவிட்டேன். ஏன்னா இன்றைக்கி படம் ரிலீஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் 5 வருஷமாக ஒரு 5000 பிடிச்சர் வந்து ஒன்றும் இல்லாமல் வீட்டில் திட்டு வாங்கிட்டு பொண்டாடி என்ன சொல்கிற கேட்டுக்கிட்டு
கடைக்கு போயிட்டா கடைக்கு வா, வீட்டுக்கு போயிட்டா வீட்டு வா, அதுக்கு போய்ட்டு இது வா, உனக்கு இனிமேல் படம் எடுத்தா விஷம் வச்சு கொண்டுடுவேன். அதையும் சொல்லிடுறேன். இது சத்தியம், அது உண்மை. நீங்கள் இப்போ யாராவது இல்லைன்னு சொல்லுங்கள். இங்கே இருக்க யாராவது ஒரு ஆளாவது நான் படம் எடுத்து எங்கள் வீட்டில் திட்டுவாங்க சொன்னால் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் உன்னை இது பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சா, மானியமும் வராது, போட்ட காசும் வராது. அப்போ நான் என்ன பண்ணேன், சரி இதுக்கெல்லாம் என்ன வழி பண்ணணும் அப்படின்ட்டு சரி நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இப்போ அரசியலை பற்றி சொல்லணும். எனக்கு வந்து 5 வயசு இருக்கும். எனக்கு வந்து எங்கள் ஐயா 5 வயசு இருக்கும்போது நான் எங்கள் அப்பா கையை பிடிச்ச இப்போ சொன்னேன்ல உங்களுக்கு சொல்லு. எங்கள் அப்பா வந்து இப்போ வந்து உங்களுக்குலாம் தெரியாது, உங்களுக்கு நான் சொல்கிறேன். மேக்ஸிமம் ஒரு ஆள் வந்து மண்ணை நாராயணசாமின்னு ஒருத்தர் இருந்தார், அமைச்சர் அண்ணா காலத்தில். அப்போ பொதுப்பணித்துறை அமைச்சர் வந்து கலைஞர். ஏன் இதெல்லாம் சொல்லலாம் கேட்டுங்க, நான் சொல்லலாம் உங்களுக்கு ரெக்கார்டு, பாடம், முயற்சி, வெற்றி. அது நீங்கள் சாதமே எதை பேசுகிற மாதிரி நினைக்கணும். எதுக்கு நான் பேசிட்டு பார்த்து யாருமே எந்த மீடியா பார்த்துட்டு வந்தில்லை. அப்போ மண்ணை நாராயணசாமி, கோசிமணி, எல் கணேசன், தாலிமு கருணாநிதி ஒருத்தர் வந்தார். அப்போ வந்து எங்கள் ஊர் திருவாரூர் தொகுதி வந்து ரிசர்வ் தொகுதி. அப்போ கலைஞர் வந்து சைதாப்பேட்டில் நிற்கிறாரு, தாலிமு கருணாநிதி திருவாரூரில் நிற்கிறார் ரிசர்வ் தொகுதியில். அப்போ என்ன சொல்கிறாங்க, கலைஞர் தாங்க நிற்கிறாருனாங்க, அது ரிசர்வ் கொடுக்குறேன். அப்போ அப்படி இருக்கும்போது அது அப்புறம் இப்போ கூட செல்வா செத்திப்பட எம்பி, திருவாரூர் எம்பி, இப்படி அவங்களெல்லாம் போய் எங்கள் அப்பா கையை பிடிச்சிக்கிட்டே போவேன். அப்பா கையை பிடிச்சிட்டே போகும்போது 7 வயசாக போகும்போது ஏன் இதை சொன்னால், அப்போ என்ன எல்லாத்தையும் பார்த்து வந்துட்டேன். அதனால எதுக்கு பயப்படுறது இல்லை. எது என்ன எவ்வளோ பெரிய ஆள் கோசி பண்ணிடலாம். அதுமாதிரி கம்பஸ் அதுமாதிரி சென்னையில் வந்து எல்லா சைதை கிட்டு எல்லாரோடையும் இருந்து பார்த்து எல்லா அரசியலும் பார்த்து வந்து சரி நம்ம வந்து சினிமாவுக்கு தான் வந்தோம் சொல்லி அப்போ தான் ஒரு கவிஞன் காத்துறேன். நான் ஒழுங்காக நான் பாட்டு டீ கடை வச்சுட்டு தான் இருந்தேன். செவனேன்னு டீ இப்படி ஆற்றுவேன், ரஜினி ஸ்டைல்னா இப்படி ஊற்றுவேன், திட்டுனா இப்படி ஊற்றுவேன், இப்படியே டீயை இப்படி ஆற்றுவேன், லூசு மேலே சொன்னால் இப்படி ஊற்றிடுவேன். ஒருத்தர் மேலே ஊற்றிட்டேன். ஆமாம் சத்தியமாக இன்னும் அவனோட பேசல, இவ்வளோ மெண்டல்ட்டான், என்ன பண்ண முடியும். அப்போ ரஜினி செத்து பண்ண என்ன பண்ணுவேன்னா, உடனே ஏரியா உங்களுக்கு கடையை அடிச்சு எல்லாத்தையும் அடிச்சு உடச்சிடுவேன்ட்டேன். என்னடா ரஜினி உயிரோட இருக்க யாரும் செத்து போட சொல்லி அதுக்கப்புறம் தான் எனக்கு மூளை வளர்ச்சி அவ்வளோ பைத்தியம். நான் பாட்டி போட்டு எப்படியே ஒரு உயிரோட இப்போ 72 வயசு உயிரோட இருக்காரு. ரஜினி செத்து போட்டு என்னடா பண்ணுறான், இதெல்லாம் பொய் இல்லை உண்மை. ரஜினி செத்துட்டு வரேன், ஏய் இந்த கொரடாச்சேரிலேருந்து திருவா வரைக்கும் அடிச்சு எல்லாரும் ஓட விட்டு கடையை அடிச்சு விட்டேன், பைத்தியம் அப்படின்னு. அதோட அப்படி இருக்கும்போது ஒரு கவிஞன் காத்திருக்கிறேன்னு ஒரு படம் தினமலரில் வந்துச்சு. எவனோ ஒருத்தன் பேப்பர் எடுத்து வந்து அப்போ வந்து புது வருஷம் தான் இதெல்லாம் படம் ரிலீஸ் ஆகி ஓடிட்டுருக்கு. அதுக்கு முன்னே நான் வந்து சினிமாவில் வந்து போயிட்டேன். அப்போ சொன்னேன், டே நீ அப்படியே பிரசாந்த் மாரியா இருக்கடா, அஜித் மாரியா இருக்கடா. அப்போ அஜித் இல்லை வச்சு யாருமே இல்லை, நான் வந்தப்பலாம் அண்ணா டே நீ அப்படியே பிரசாந்த் மாரி இருக்கடா, புது வருஷம் படம் அவ்வளோ சூப்பர்ரா, நீ வரலாண்டான்னா. அதுக்கு ஒரு 4 நாள் கழிச்சு நான் பாட்டு ஏற்றவுடனே ஒரு கவிஞன் காத்துட்டு சொல்லி தினமலர் பேப்பரில் இப்போ தான் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ எல்லா பேரும் ஏமாற்றுவான், நடிகை தேவை அங்கே தேவைன்னு ஒரு விசாரணை சொன்னால் பாருங்க, உப்மா கம்பெனின்னு. அது அப்போ தான், இப்போ உப்மா மேலே கிடையாது. இப்போ ஆஃபீஸும் போட முடியாது, அட்வான்ஸும் கொடுக்க முடியாது, கரண்ட் பில்லும் கட்ட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஏன் ஒரு தண்ணி கண்ணு வாங்கி கூட உட்கார முடியாது இன்றைக்கி இருக்கு நிலைமை. சரி சொல்லிட்டு ஒரு கவிங்க சொல்லிட்டான். ஒருத்தர் வந்து போகிறேன், நான் சும்மா ஊதி கத்தான்ட்டு சரி திருவாரூரில் போனேன். அப்போல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் கேமரா மட்டும்தான் இருந்துச்சு. அந்த மைக்கை வச்சுக்கிட்டு எல்லாம் வந்து லைனில் இருந்தான். சரி பார்த்தா கேமரா இல்லையே, அந்த இந்த கல்யாணத்தில் போன அந்த கேமரா சொன்னேன், எல்லாம் எடுத்துருந்தாங்க. நானும் போனேன், தம்பி நீ ஹீரோ ஆகிட்ட, 5000 பணம் கட்டு, கேமரா நின்றுனான். நின்றேன், எல்லாம் நடிக்க தெரியும், டீ தான் தெரியும், எங்கே நடிக்க தெரியும். சரி என்ன நின்று 5000 பணம் கட்டணுன்னே நான் ஊரில் டீயெல்லாம் கடிச்சு கட்டி 5000 கொடுத்தேன். என்னோட நண்பர் ஆதி இருந்தேன். சரி கொடுத்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் கரெக்டாக ஒரு வாரம் உங்களுக்கு ஃபோன் வரும், இல்லை உங்களுக்கு லெட்ரு வரும், வந்துருக்கேன். அப்போலாம் அது ஃபோனு கிடையாது, ஒன்றும் கிடையாது, எவன்கிட்ட போய் ஆன்லைனில் பேசுறது. சரி அமுச்சு விட்டு சரி சொல்லி போட்டு வந்து எங்களுக்கு ஒரு பயம் வந்துட்டு, படம் எடுப்பானா எடுக்க மாட்டான். டக்குன்னு உஷார நைட்டு 10 மணிக்கு டே அன்பு வா போய் நம்ம போய் அதை பார்ப்போம், அந்த கம்பெனி இருக்கா இல்லையான்னு அப்படி சொல்லி பார்த்தா நைட்டுக்கு இந்த கடையை ஆஃபீஸே காணும். அவன் இன்னொன்று என்ன சொன்னான், நீங்கள் வந்து ஒரு கவிஞன் காத்திரம் பார்த்தா ஹீரோ ஆகிட்டீங்க, நீங்கள் பேனர் வைங்கன்ட்டான். இந்த கொரடாச்சேரி எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டு தான் பெரிய ஊரில் வச்சு ஒரு கவிஞன் காத்திருக்கிறார், நடிகராக தேர்வு செய்துள்ளார் அப்படின்னு போட்டாச்சு. வரமுடியாது அன்பு எப்போ நடிக்க போகிற, நான் பாட்ட செவனே இருந்தேன், எப்போ நடிக்க சொல்லி நைட்டு தூங்க பாருங்க, டீ ஆற்ற முடியல, பாலை காய்கிறது இல்லை, எப்படியா பால் ஊற்றுற டீயை போட்டு கொடுத்துறது, அன்பு நல்லாவே இல்லைப்பா. சரி இல்லை சொல்லிட்டு இதுக்கு மேலே வழியை சொல்லிட்டு இந்த பையன் சொன்னாலே ஃப்ரெண்டு வைகை பிரசாந்த் மாதிரி இருக்குன்னு. சரின்னு மெட்ராஸ் இருந்தா ஊரு கம்மியெல்லாம் அலைஞ்சா எல்லா பயிலும் போய் டீ வாங்கி கொடு, இட்லி வாங்கி கொடு, சாப்பாடு சொல்லி அலைஞ்சு பார்த்துட்டு அதோட சரி வேண்டாம்னு சொல்லிட்டு இங்கேயே தங்கி சினிமாவுக்கு ஆளாலும் நனைஞ்சி நம்ம
இப்போ எளியில் ஏகப்பட்ட டேட்டு. அப்புறம் அரவிந்த் சார்லாம் பிஸியில் இருந்தார். எல்லாம் பார்த்து முடிச்சு கடைசியாக இல்லாமல் விஜயராகபுரத்தில் சேத்துப்பட்டில் ரூம் போட்டு தங்கியிருந்தேன். அப்போ தான் விஜய் என்ட்ரி அவர் நான் யார் பையன் அழிஞ்சு முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு வந்து விஜய் வந்து அப்போ தான் ஒரு நாளையத்து படம் நடிக்கிறார். எதுக்கு இதை சொல்ல வரேன், நான் ஜெயிச்சு சொல்ல வரேன். நீ எதோ பேச தப்பாக நினச்சிங்கன்னா நான் நிப்பாட்டிடுறேன். ஆமாம், யாராவது ஒரு ஆளுக்காவது நான் பேசுகிறது ஒரு கஷ்டமாக இருந்தால் நான் நிறைய செஞ்சு ஆர்கே சினிமாவில் விட்டுறேன். அதை நான் சொல்கிறேன், அதை ஓப்பன். ஏன்னா அப்போ வந்து நான் சேத்துப்பட்டில் இருக்கேன். ஒரு குடிசை வீட்டில் 400-300 மழை பெஞ்சா ஊற்றும், படுத்தாலும் தண்ணி வந்துடும். அப்படி இருந்திருக்கும்போது நாளைக்கு படம் லைலா காலேஜில் ஷூட்டிங் நடந்துச்சு. சரி, எல்லா பக்கம் அலைஞ்சு கிடைக்கல சொல்லிட்டு சரி லைலா ஷூட்டிங் நடந்தா ஓடியாந்து. ஏன்னா காலேஜில் நான் இப்போ ஸ்டூடெண்ட் மாரி தான் பண்ணி பார்த்தீங்களே வத்தலும் தொத்தலும் மணி என்னென்னு அதான் நான். அப்புறம் சரி போனால் தாமுக்கு வந்து எஸ்எஸ் வந்து டைலாக் சொல்லி கொடுக்குறாரு காலேஜில். அப்போ வந்து அப்போ ஃபிலிமை சாப்பிட்டா துரத்தி விட்டுறேன். இப்போ அரவிந்த் சாருக்கு தெரியும் எல்லாமே. வெளியே சாப்பிட்டா டென்ஷன் ஆகி ப்ரெஷர் ஏறி போய் கொஞ்ச நேரம் பிரேக் விட்றாரு, என்ன அதாவது ஷிஃப்டிங் மாரி கொடுத்துருவார். அப்போ என்ன பண்ணார், 9, 7, 8 டேக் வரைக்கும் தாமுக்கு வரல. நான் அன்றைக்கி இந்த ஸ்கூல் படத்துக்கு வந்தப்போ நான் கேட்டேன், ஓ அப்படியா, அப்போவா அவர் சார் வானமேலையிலே 24 டேக் வாங்கினேன் அப்படின்னு. சரி 9 டேக் வரைக்கும் வந்துச்சு. நடிப்பிக்கலை, இப்படி தோலை கையில் போட்டுக்கிட்டாரு. வடை சாப்பிடு, பிரியாணி சாப்பிடு, சிக்கன் சாப்பிடு, மட்டன் சாப்பிடு, எல்லா இது வேணுமா ஜூஸ் சாப்பிடு, ஆனால் ஃபிலிமை மட்டும் சாப்பிட்டா இப்படியே ஓடி போயிருட்டார். இதுக்கப்புறம் நான் எப்படியும் போய் சான்ஸ் கேட்பேன் அவர்கிட்ட போய். அவ்வளோ பெரிய தாமு, மிமிக்கரி தாமு. நானாவது டீ கடை போட்டது டீ ஆசனம் எல்லாம் ஆற்றுவேன். அவர் பண்ண அப்புறம் மேலே அதை எவ்வளோ விட்டு அதுக்கப்புறம் அஜித் வந்தார். நான் கேட்காத இடம் இல்லை, போகாத இடம் இல்லை, பார்க்காத இடம் இல்லை, செய்யாத உதவி இல்லை, எல்லாத்தையும் பார்த்து முடித்து வந்து இனி சினிமா இப்போ தெரிஞ்சு போய் ராஜ்கிரண்டு போய் வேலை சேர்ந்தேன். ராஜ்கிரண்டு போட்டு அங்கே நான் தான் கிங்கு தான். என்னை பார்த்தா தெரியுமே, என்னை பார்த்தாலும் சும்மா அதர்னு சொல்லுவாங்க ரஜினி. அது அவரு கிடையாது, எனக்கு தான். நான் அங்கே போய் கிங் ஆகிட்டேன். ராஜ்கிரண்ட் சார்ட்ட போயிட்டு நான் தான் இல்லை பணம் கொடுக்கறது போகிறது வரலாம். போய் உங்களுக்கு எல்லாம் தெரியும், வேலிச்சாமி வடிவலி. அதான் வடிவலிக்கு நான் தான் காசு நைட்டு இப்போ நான் கொடுக்கணும். அதை நான் நிறைய பேர் சொல்லிட்டேன். இப்படிலாம் வந்து அதுக்கப்புறம் ஆஸ்கார் வச்சுட்டு போய் அதுக்கப்புறம் நாட்டாமன்னு ஒரு படத்தை நாங்கள் வாங்கி அந்த படம் நான் தான் முதல்ல வாங்க சொல்லி ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நாட்டாமை, பெரிய மருது, தெர்மட்டர் 2, கிக் பாஸ்டர், ஜுராசிக் பார்க்கு, இப்படி பல படம் எடுத்து ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் எங்கள் அப்பா இறந்துட்டார். ஊருக்கு போனேன். நல்லா இது மெயினாக நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. நான் வந்து சினிமாவுக்கு வந்து என்னோடய ஊரில் எல்லோரும் கேட்பாங்கன்னு சொல்லி அந்த கௌரவத்துக்காக நான் வந்து என்னுடைய சொந்த பந்தத்தையோ ஒரு நல்லதுக்கு அதான் சொல்லிப்பேன். என்னோடய அண்ணன், தம்பி, தங்கச்சி, சொந்த பந்தம் எந்த ஒரு நல்லதுக்கு நான் போனதே இல்லை. அந்த ஊரில் போய் நான் காலை வச்சதே இல்லை. குரடாச்சேரியில் எங்கள் அப்பா செத்தார்.